வேலை செய்யக்குள்ள கடத்தி கொண்டாடிச்சு பல்லெல்லாம் உடைச்சி ஆணோட பைய காட்டுங்க. பல்லு ஒன்றுமே இல்லையா? பல்லு இதை காட்டுங்க, ஜூம் பண்ணி காட்டுங்க. வைத்தேன் பல்லு ஒன்றுமே இல்லையா? அவ எப்படி சாப்பிடுவீங்க? சாப்பிட்டு சும்மா சாப்பிட வைக்கல் மாதிரி தான் சாப்பிட டேஸ்ட். இப்போ கடிச்சு இப்போ ஒன்றும் சாப்பிட்றதுக்கு இல்லை ஏலாது. கடிச்சு சாப்பிடல உண்டு. கோழி பொரியல் எல்லாம் சாப்பிடுவேன். லைன் பண்ணுறது நான் கண்ணாடி போட்டேன். சரி, இப்போ உங்களுக்கு எவ்வளோ வேணும்னு சொல்லுங்க. ஒரு மாதத்துக்கு எவ்வளோ தேவைப்படும் இருந்தால் எவ்வளோ காசு இருந்தால் உங்களுக்கு? மாதம் 20,000 காசு வருமெண்டா வருமானம் இந்த ஆசைப்பட்ட எல்லாம் சாப்பிட்டு என்ன செய்வீங்கன்னு சொல்லுங்கள். 20,000 ரூபாய்க்கு அந்த ஒவ்வொரு நாளும் வாங்கி என்னென்ன ஆசைப்பட்டது இருக்கோ மனதில் இருக்கிறதோ எல்லாம் வாங்கி சாப்பிட்டு கொள்வேன். இது ஆசையா டம்பளம் சாப்பிட ஆசையா? இன்னொரு ஒரு 2 பழம் வாங்கி சாப்பிட்டதை விட டேஸ்ட் வராது. நம்ம ஒரு 100-150 ரூபாய் காசு கொடுத்து வாங்கினா தான் வச்சு சாப்பிடலாம். இனி வாழைப்பழம் சாப்பிட்னா ஒரு கிலோ 120 ரூபா. அது ஒரு கிலோ பழத்தை வாங்கி வச்சா அது சாப்பிடலாம். மாம்பழம் இருந்தால் காய் மாங்காய் சாப்பிடல, பழமண்டா சாப்பிடுவேன். அப்புறம் ஒரு ஆசை இருக்கு எனக்கு. அந்த சின்ன சின்ன ஆசைகள் இருக்கு. சரி, அவங்க உண்மையாகவே இருக்கிறதுலேயே பெரிய கொடுமையான விஷயம்னு சொன்னால் நான் சொல்லுவேன். என்னன்னு சொன்னால், சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுறது, என்ன சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுறது தான் ஒரு பெரிய ஒரு கொடுமையான ஒரு விஷயம். அப்படியான விஷயம் அண்ணனுக்கு இருக்குது. 55 வயசில் சின்ன பிள்ளைகள் ஆசைப்படுற மாதிரி ஆசையானு சொல்கிறேன். அந்த அவர் சொல்லக்குள்ள அதை எப்படி அக்செப்ட் பண்ணுறேன்னு விலங்குல எனக்கே மெய் சிலுத்து போகிறேன். நான் என்ன இப்படி சொல்கிறீங்க? ஒரு சின்ன பிள்ளைகிட்ட நம்ம கேட்டால் சொல்லுவாங்க, எனக்கு ஒரு லாலிபாப் வாங்கித்தாங்க, எனக்கு ஒரு சாக்லேட் வாங்கித்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் அண்ணன் உங்களுக்கு என்ன உதவி வேணும்னு சொல்லி கேட்க சிலவுக்கு கையில் காசு இல்லை. அப்போ நான் நினச்சேன் சிலவுக்குன்னு சொன்னால் வேறு எதுவும் சிலவுக்கு கையில் காசு கேட்குறீர் போல இருக்குன்னு பார்த்தா என்ன செய்வீங்கன்னு சொல்லி கேட்டால் ஃப்ரைட் ரைஸ் வாங்குவேன், கொத்து வாங்குவேன், சோடா வாங்குவேன். இதற்கு அதாவது இன்னொரு ஆள் கொண்டு வந்து எனக்கு தாரதை விட எந்த காசுல நான் அதை வாங்கி சாப்பிடக்குள்ள வச்சிருந்து சாப்பிடக்குள்ள அதில் வர சந்தோஷம் வேறன்னு சொல்கிறேன். உண்மையாகவே உங்களோட ஆசையின்படி நீங்கள் நினைத்தது படி கடவுள் உங்களுக்கு நிச்சயமாக தருவார். அதே என்ன உதவி வேணும், என்ன செய்யணும்? எனக்கு அண்டைக்கு சாப்பிட்டு நிம்மதியாக இருக்கணும். எனக்கு அது ஆசை. அண்டைக்கு சாப்பிட்டு நிம்மதியாக இருக்கணும்ன்றது ஒரு ஆசை உங்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு இப்போ ஒவ்வொரு நாளும் நல்லா சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லையா உங்களுக்கு? சாப்பாடு அவங்க சாப்பாடு தான் தருவாங்க. சரி, நம்மளோட விருப்பப்படி உங்களுக்கு ஒரு ஆசைப்பட்டு ஒரு 5-10 இருந்தாலும் நம்ம வாங்கி சாப்பிடணும். நீங்க சமைப்பீங்களா? சமைப்பேன் நான். அதுக்குரிய சாமான்கள் வேணும். அடுப்புல இருந்து எல்லா சாமானும் வாங்கணும். என்னென்ன வேணும் உங்களுக்கு? கேஸ் வாங்கணும், சிலிண்டர் வாங்கணும், அதுக்கு ஒரு உப்பு புளி சாமான் எல்லாம் வாங்கணும். 2 மாசம் ஹாஸ்பிட்டல் ஹோட்டலில் அட்மிட். எப்படி அடிச்சவங்க? என்ன தெரியல, ஜன்னலையா? அந்த ஒரு லேடி தான் அடித்தது. இப்படி லொக் பண்ணிட்டு சிவரோடத்தில் லொக் பண்ணி போட்டு காலை 2 கட்டி போட்டு